ஏலே, ஒரு பொம்பள பண்ணுன அலப்பறைய கேளு மக்கா, சும்மா ஆடி போயிருவ. ஒரே ஒரு வாட்டி டேட்டிங் போனதுக்கு அந்த பையனுக்கு 65,000 மெசேஜ் அனுப்பியிருக்கா ஒருத்தி. இவ பேரு ஜாக்கி, புளோரிடாக்காரி. வயசு ஒரு 30 இருக்கும். இவளுக்கு ஆசை என்னன்னா, எவனாவது பெரிய பணக்காரன் சிக்கறதும் ராஜ வாழ்க்கை வாழணும். அதுக்குன்னு லக்ஸின்னு பணக்காரனுங்க இருக்கிற ஆப்ல போய் வல விரிச்சிருக்கா. சிக்கின ஆடு. அங்கன ஐசக்னு ஒருத்தன் மாட்டினான். பெரிய இவரு அரிசோனால சிஇஓவான். இவ புளோரிடால இருந்து பறந்து போய் அவனை பார்த்திருக்கா. ஒரே ஒரு டேட்டிங் தான், காரியத்தை முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு இவள சுத்தமா பிடிக்கல. என்னவோ லூசுத்தனம் தெரிஞ்சிருக்கு போல. நமக்கு செட் ஆவாதுமா, கிளம்புன்னு சொல்லிட்டான். இவ விடுவாளா? நீ தான் என் உசுரு, சோல்மேட்டுன்னு மெசேஜ் மேல மெசேஜ் தட்டுதா. அவன் எம்மா நிப்பாட்டுன்னு சொன்னாலும் கேட்கல. அவன் பிளாக் பண்ணா நான் உன் ஊருக்கே குடி வந்துருவேன்னு மிரட்டுதா. மெசேஜ் சும்மா இல்ல மக்கா, உன்னை கொல்லுவேன், உன் தோலை உரிப்பேன், கிட்னியை சுஷி பண்ணுவேன், உன் ரத்தத்துல குளிப்பேன்னு கொலை வெறியில் அனுப்புறா. ஒரு நாளைக்கு 500 மெசேஜ், மொத்தம் 65,000 மெசேஜ் அனுப்பியிருக்கா. அந்த பையன் பயந்து போய் வீட்டை விட்டு நாட்டை விட்டே ஓடிட்டான் கொஞ்ச நாளைக்கு. ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் வீட்டுக்குள்ள பூந்து அவளோட 2 நாயையும் கூட்டிக்கிட்டு போய் அவன் பாத் டப்ல உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் போன்ல கேமரா வழியா பார்த்துட்டு அலறி அடிச்சு போலீஸை கூப்பிட்டான். போலீஸ் வந்து கேட்டா, நான் இங்க வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணேன்னு லூசுத்தனமா பேசுதா. ஐன்ஸ்டீன் தியரி E=mc²ன்னு சம்பந்தமே இல்லாம உளருதா. அவ கார்ல பார்த்தா ஒரு பெரிய வெட்டருவா கணக்கு தூக்கி உள்ள வச்சாங்க. வெளியில வந்ததும் திருந்தல. நேரா ஆபீஸுக்கு போய் நான் தான் அவன் பொண்டாட்டின்னு சண்டை போட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போனான். ஜெயில்ல இருந்துகிட்டே பிரஸ் மீட் வச்சு இதெல்லாம் என் காதலுக்கு வைக்கிற டெஸ்ட், ஐசக் என்னைய சோதிக்கிறான்னு பேட்டி கொடுக்குதா. மீடியாக்காரங்க கேட்டா நான் காதலை கண்டுபிடிச்சவன்னு டயலாக் விடுது. முடிவு என்னாச்சு? வெளியில வர சான்ஸ் கிடைச்சும் நான் அவனை பார்க்க கூடாதுன்னா எனக்கு பெயில் வேண்டான்னு சொல்லிட்டா. கோர்ட்ல ஜூரி எங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நம்புறா. கடைசியில் அவளுக்கு மூளை சரியில்லைன்னு மென்டலி இன்காம்பிட்டன்ட்னு சொல்லி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. கேஸை முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு டேட்டிங் போனதுக்கு இம்புட்டாக்க போறா. பார்த்திருக்கணும் மக்கா.